நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஸோ அது எல்லாமே இப்போ நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ குட் நைட் லவ்வர் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸை வந்து கொடுத்துருக்காங்க மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அண்ட் மிஸ்டர் மகேஷ்ராஜ் பஸ்லியான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணுறதை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸாக $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ப்ரொடியூசர் மகேஷ்ராஜ் பஸ்லியான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்லை. அது வந்து திரும்ப திரும்ப அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்றைக்குமே தவற விட்டதில்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் அபி அந்த டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி உன்னோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது. இட்ஸ் வெரி ஹாப்பி. நிஜமாக ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கதை சொல்லும் போதே ஐ தாட் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து நான் யுவராஜ் கிட்ட நான் சொன்னேன், எங்கள் இது பிளாக் பஸ்டருங்க இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ப்ரெஸ், மக்கள், மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் அது. ரெண்டாவது சசிகுமார் சாரை வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படி தான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்டில் இருந்துட்டு இருந்தார். ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்கள் பேனரில் வந்து பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா செட்டில் வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்லை சார், அப்பா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். இங்கே வேற என்ன சொல்றது? ஓ அப்படியா. ஸோ சிம்ரன் மேம் வந்து நான் வந்து சிம்ரன் மேமுக்கு மிகப்பெரிய ஃபேன் நான். இல்லை ஓகே, ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து மேம் கிட்டே நிறைய வாட்டியும் சொல்லியிருந்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக மேம் வந்து எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு. அப்போ கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாரும் திடீர்னு ஒருத்தர் தள்ள அங்கே யாரை நிற்கிறா அப்படி இப்படின்ட்டாங்க. சரி குடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு 7th பீரியடில் வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேமை பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை அடிச்சு விட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமா. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் காமிச்சேன். ஆனால் நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டே காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில் பறந்துடுச்சுடா அப்படின்னு சின்ன வயசில் அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடித்து கொடுத்து இப்போது எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லோரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட்.
அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா. ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள். ஸோ மியூசிக்கெல்லாம் போட்டு முடிச்சு நான் கேட்டேன் நிறைய வாட்டி. பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன். நான் போனதே கிடையாது, நான் போயிருந்தேன். அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு சொன்னார், ஐயா இந்த இடத்துல இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது, என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்டு போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லை ஐயா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க, இந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன், கவனிச்சிங்களா இதை அப்படின்னு கேட்டார். நான் அப்போ என் மைண்டில் யோசித்தது வந்து ஜீனியஸ் இந்த ஆள். ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ரோலிங் கார்டு, அது படத்தில் படம் முடிஞ்சிடுச்சு, ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா, ஜீனியஸ். அது விளையாட்டு விஷயமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை விடைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ நான் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அவர் 3 படத்துக்கும் நல்லதாக கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக, ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட செகண்ட் இயர், May 12 2023 வந்து குட் நைட் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழித்து அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி. ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த டைமில் எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டூடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன், $1 million அண்ட் எம்ஆர்பி கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட டீம், எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி கரெக்டான டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து அது சக்ஸஸாக கொடுத்துட்ருக்காங்க $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட். ஸோ $1 million ஸ்டுடியோஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொடியூசர் மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா எனக்கு என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கும் நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும்போதும்
நிறைய புது இயக்குனர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும் கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவா இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ தியேட்டர் விசிட் மேம் போகும்போதும் சரி, அங்கே மக்கள் அவங்கள்ட்ட வெவ்வேறு ஊர்களில் அவங்களுக்கு கொடுக்குற லவ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரில் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ எத்தனையோ ஐகானிக்கான கேரக்டர்களில் அவங்க தமிழ் சினிமாவில் ஃபீச்சர் ஆயிருந்தாலும் வசந்தின்ற கேரக்டர் மூலிமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய குடும்ப தலைவி சிம்ரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன் கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasikumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 Million. Thank you so much, Think Music Santosh. Thank you so much.
Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun, எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகெயின். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இங்கே பேசிகிட்ருக்காங்க. எல்லாரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங் ப்ளீஸ் கால் மீ பேக். Sudarshan, thank you. Ma'am, thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much. தேங்க்யூ மேம். என்னன்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேசும்போது இது நம்ம ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ எமோஷனலாக டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் தமிழில் பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்து என்டர்டைன் ஆகிட்டே இருக்கணும், ரசிச்சிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது அயோத்தி மாதிரி ஒரு மனிதன் பேசுகிற படமாக இருக்கணும், நந்தன் மாதிரி அரசியல் பேசுகிற படமாக இருக்கலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான அன்பை விதைக்கிற படமாக இருக்கலாம். நல்ல நல்ல படங்கள் இருந்தால், நல்ல நல்ல கண்டென்ட் இருந்தால், ஸோ அது வந்து சீனியர் டேரக்டர், டெபியூ டேரக்டர் அப்படின்னு இல்லாமல், ஸோ யார் படமாக இருந்தாலும் வந்து நல்ல கண்டென்ட் இருந்தால் சசி சார்கிட்ட படமாகவும் அவர்கிட்ட போகுது. ஸோ சாரும் அதை கரெக்டாக பிக் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தர்மதாஸ்ன்ற கேரக்டர் மூலிமா ஏற்கனவே சசி சாரை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே வழக்கமாக சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்துடைய குடும்ப தலைவன் சசிகுமார் என்கின்ற தர்மதாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அதுதான் ஒன்று. இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிது, பெரிய வெற்றி. இது என்னோடய வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சிட்டான், ஒரு $1 மில்லியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வியடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு. நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சி என்ன சொல்லுங்கள்? ₹2 வருமா, ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2 அப்படின்னா
என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து 2 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குற, நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் நம்மளுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு இது நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையும் இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபேமிலியாக வர்றாங்க, ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த படம் கொடுத்துருக்காதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும், கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போய் சார். ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான், இன்னொரு தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன் இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் அதை சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி தேங்க்யூ, இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க. நீ உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக என்னென்ன முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணுன்னு அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு, அதுதான் ஒன்று. கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது நீ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது, உங்களை கூட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டோம்னா அதை கூட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம அப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும், சரி பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க.
அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, இவங்கெல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமா வரல, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விட்றீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால் அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடச்சிது. அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணம், இரா சரவணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணியபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் போட்டது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேறு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த படம் வந்து உலகத் தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ நான் எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க. அபி, இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனால். நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசித்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஷான், நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவழிச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கலை, அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டைலாம் போட்டிருக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க, இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகுமா என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதோட இல்லை சார் நான் நம்பிதான் சார். நானே சொல்லுவேன், ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை.
இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜானர் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே நன்றி. தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். இந்த வீக் டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் மாமன் வருது. இன்றைக்கி வந்து 3BSKவோட டேட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கதைகளை நம்பி தயாரிக்கப்பட்ட படங்கள். இது வந்து அருண் உஷா அண்ணா 3BSK பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த வீக் வந்து மாமனும் டிடி நெக்ஸ்ட் லெவல் வருது. அந்த திரைப்படத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து சார் சொன்னீங்க சார், நாங்கள் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறதுனால எந்த ஒரு செகண்ட்லையும் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதாவது தர்மதாஸ் இந்த படத்தில் வந்து அவர் பண்ண நல்லது எல்லாமே கிளைமேக்ஸில் அவர் கிடச்ச மாதிரி நீங்கள் பண்ண எல்லாம் நல்லது தான் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு நான் பயங்கரமாக நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேணாம் சார். நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எல்லாருக்கும் நன்றி. ஸோ சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து சிறப்பிச்சு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.